இங்க இன்டாக்ட் கூட்டணியா இறுதி கட்டம் வரைக்குமாக திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி நெருங்கி விட்டது. எதிரணியில பிளவுபட்டிருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த பலம் என்பது எதிரணியில் இருக்கக்கூடிய யாருக்கு பலமாகவும் அல்லது பலவீனமாகவும் அமையும் அப்படின்னு பார்க்கலாம். தமிழக அரசியல் சூழ்நிலையே தெரியாத ஒரு ஃபாரினர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை இப்ப பார்த்தான்னு வச்சுங்களேன், என்ன நினைப்பாருன்னா பிஜேபி தான் கடந்த 30 வருஷமா ஆட்சியில் இருந்தது போல இருக்கு, அது கடந்த 50 வருடங்கள்ல பெரும்பான்மையான வருடங்கள் பிஜேபி தான் ஆட்சி பண்ணது போ அப்படின்னு அவருக்கு ஒரு தோற்றம் வரும். அந்த அளவுக்கு அவங்க ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனால் கள நிலவரம் என்ன? திரு சூர்யா சொன்னாரு 2014 ஓட் பேங்க் பாருங்க அப்படின்னாரு. அதுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷனோட ஓட் பேங்க் நான் சொல்றேன். 2016ல பிஜேபி சட்டமன்ற தேர்தல் தனியா போட்டி போட்டு 180 இடங்கள்ல டெபாசிட் எழுந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சி 30 வருஷமா ஆட்சியில் இருந்த ஏடிஎம்கேக்கு ஈக்குவலா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 1967 இருந்து 2 திராவிட கட்சிகள் தான் இருக்காங்க. அதுல லயன் ஷேர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே. அவங்களோட பெரிய கட்சிங்கிற பிம்பம் வேணா வந்து சோசியல் மீடியாவில் ஒர்க் அவுட் ஆகலாம், ரியாலிட்டியில ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் வந்து அந்த கூட்டணி அமையலங்கிறதுக்கான காரணம் சொல்றேன். பிஎம்கே டிஎம்டிகேக்கு தெரிஞ்சிருச்சு, எந்த பக்கம் போனாலும் வெற்றி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எங்க போறது அப்புறம்? அதனாலதான் அவங்க வந்து ராஜ்யசபா சீட்லாம் பத்தி பேசிங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டியோட தேசிய கட்சியோட கூட்டணி அப்படிங்கறத நீங்க சொல்ற இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அதை ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இல்ல ஒரு சில காலகட்டங்களில் தனித்தும் போட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டணி வியூகம் அப்படின்னு போனா அது நீங்க சொல்ற மாதிரி மாநில கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பலம் வேற, தேசிய கட்சிகளோடு இணைந்து தமிழ்நாட்டு வரலாறு என்ன? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்கிற திராவிட கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. பிஜேபியோட வந்து நீங்க இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க 2014-19 எடுத்துங்க, இந்தியா ஃபுல்லா மோடி ஒத்துக்கிறேன், கரிஸ்மேட்டிக் லீடர். தமிழ்நாட்டில் என்னாச்சு? அதனாலதான் பிப்ரவரி எண்டு வரைக்கும் கூட திரு அமித்ஷா வந்து இங்க கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்கு சொல்றாரு. அவங்க வந்து they want to piggyback on ADMK. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். ஏன்னா நீங்க இருக்கீங்களே சிவசேனாட்ட கூட அவங்க வலுவா இருக்கிற மகாராஷ்டிரால சிவசேனாட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக இவ்வளவு கெஞ்சல அவங்க கதவு திறந்திருக்குன்னு அவங்க கடைசி வரைக்கும் அவர் அமித்ஷா வந்து இந்த மாதிரி ஒரு ரீஜனல் பார்ட்டி கிட்ட சொன்னது வேற எங்கேயும் நடந்தா எனக்கு தெரியல. அதான் அவர் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்றேன். நாங்க ஒத்துக்கிறோம், எங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய, எங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக நாங்க எதிர்பார்க்கிறோம், அதன் மூலமா எங்களால வளர முடியல. நீங்க 3 வருஷமா டிவி சேனல்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும். நீங்க வந்து பிஜேபி தான் மெயின் ஆப்போசிஷன்ங்கிற மாதிரி அவங்களுடைய தலைவருக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்கீங்க. அது வந்து இப்போ ஓகே, தமிழ்நாட்டில் அவங்க தான் மெயின் ஆப்போசிஷன்ங்கிற மாதிரி ஒரு பிம்பம் மக்கள் மனசுல ஏற்பட்டிருக்கு. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், எலக்ட்ரலி என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க பிஜேபி? அவங்க தான் நாங்க ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்ற மாதிரி அவங்க என்ன ஜெயிச்சிருக்காங்க? திரு அண்ணாமலை பேசுறதெல்லாம் ஃபைன், அவர் ஜெயிச்சிருக்காரா? எலக்ட்ரலி அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரா? விஜயகாந்த் முதல் எலெக்ஷன்லயே எம்எல்ஏ ஆனாரு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காரா? மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வரல, அவங்களுக்கு நம்பிக்கை வராதனால தான் அந்த கூட்டணி அமையல. இன்னும் 10 நாள் தாங்க இருக்கு, நாமினேஷன் ஃபைல் பண்ணி முடியறதுக்கு 10 நாள் இருக்கு, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய டைமே கிடையாது. இன்னும் வந்து நீங்க வந்து நான் பாக்குறேன், இன்னைக்கு வந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து எனக்கு இது கொடுங்கன்றாங்க. எல்லா தொகுதிக்கும் நாங்க விருப்பம் பண்ணணும், எப்ப கொடுத்து எப்ப ஃபைனலைஸ் பண்ணி என்ன நடக்கும்? அப்புறம் அந்த கூட்டணியில திரு கோபண்ணா சொன்ன மாதிரி திரு மோடியை என்னப்பா இதே முகங்களை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு மெயின் லீடர்ஸ் எங்க? பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் கேட்பாரு. ஏன்னா அவங்களுக்கு இங்க ஓரளவுக்கு 5% வந்து டெஃபினட்டா ஓட் பேங்க் இருக்கிற கட்சி அப்படின்னு சொன்னா நீங்க பிஎம்கே சொல்லலாம். அவங்க வந்து 2016ல தனியா நின்னு கூட வந்து ஒரு 25 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி எங்கன்னு கேட்பாருல்ல. அவருக்கு வந்து பிஜேபியே வந்து ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு மெஷின் மாதிரி பாக்குற கட்சி அது, ஒரு வெல் ஆயில்டு மெஷினை அப்ரோச் பண்ற கட்சி அது. அவர் கேட்பாரு இல்லையா? நீங்க வந்து இப்ப வாசனுக்கு என்ன பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது, நீங்க ஜான் பாண்டியன் அல்லது திரு சரத்குமார் இவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற லீடர்ஸா? நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஆரணியில, கடலூர்ல, திருவண்ணாமலையில, விழுப்புரத்துல இவங்க வந்து பிஎம்கேவோ டிஎம்டிகேவோ இல்லனா பிஜேபிக்கு எங்க கேண்டிடேட் இருக்காங்களா? இல்ல அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஓட்டு நீங்க சொல்லுங்க. ஒரு எங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாப்புலரா இருக்கிற ஏடிஎம்கேக்கே பிஎம்கே உடைய சப்போர்ட், டிஎம்டிகே உடைய சப்போர்ட் வட மாவட்டங்களுக்கு தேவைங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அவங்க வீக் அங்க ஹிஸ்டாரிக்கலி. அப்படி இருக்கிற போது பிஜேபி வந்து ஒரு பாக்கெட்ஸ்ல தான் தமிழ்நாட்டுல பாப்புலரா இருக்கு.
கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, வேற பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்களை நீங்க சொல்லலாம். அப்படி இருக்கிற போது இந்த கட்சிகளோட சப்போர்ட் இல்லாம அவங்க தேர்தலை அணுகிறதுல தயக்கம் இருக்கு இல்லையா? அதனாலதான் ஃபார்ம் ஆகல. இல்ல நாங்க படிப்படியா வளருவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்க புள்ளியா இந்த ஸ்ட்ராங்கான இடங்கள்ல இருந்து அவங்க எம்பியை கொண்டு போறதுங்கிறது. 300 சீட்டு ஜெயிச்ச போதும் தமிழ்நாட்டுல ஒன்னும் கான்ட்ரிபியூஷன் கிடையாது பிஜேபிக்கு. திரும்பவும் ஜெயிச்சுட்டு போட்டோமே. சவுத் இந்தியா முழுவதும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா தானே இருக்கு. let them prove me wrong. நான் வந்து இவங்க இப்ப அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், 4 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? வளர்ந்துட்டு இருக்கிறது ஒத்துட்டு தானே ஆகணும். பிரதமருடைய வருகை தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தாதா? பண்ணலையே. இது 2014-19 இல்லாத மேஜிக் இப்ப எப்படி வந்துரும் கேக்குறேன். இதே மோடி தானே இதே அளவுக்கு அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி இருந்தது இல்ல. அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினாங்க, நான் கேட்டேன். இது வெள்ள நிவாரணத்துல பணம் கொடுக்கறது தவறுன்றாங்க. வீடு இடிஞ்சு போய் ஒருத்தருக்கு கஷ்டப்படுறான்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பணக்காரங்களா? ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரதமரே சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டம் கொண்டு வரோம், மாநில அரசு அதை இயற்கை டிசாஸ்டர்ல பாதிக்கப்படுற மக்களுக்கு உதவி செய்யறது அரசாங்கத்துடைய கடமை. உத்தராகண்ட்ல வீடு எல்லாம் வந்து புதஞ்ச போது அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலையா? எங்க உலகம் ஃபுல்லா எல்லா கவர்மெண்ட்டும் வளர்ந்த நாடுகளே சப்போர்ட் பண்ணணும், தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்றது என்ன தவறு? அப்புறம் வந்து 1976ல இந்திரா காந்தி செக்யூலர்ங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணது, அது அவ்வளோ பெரிய பிளண்டர் மாதிரி பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன அவ்வளோ ப்ராப்பர்ட்டிக்கு இது கொடுக்கறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பார்ட்டியா? என்னமோ வந்து நீங்க பார்லிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த செக்யூலர்ங்கிற வார்த்தை சேர்த்தல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி பாலிடிக்ஸ், இந்த டிவைசிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்க வந்து ராம ஜென்ம பூமி விஷயம் வந்து நீங்க நார்த் இந்தியால ஒர்க் அவுட் ஆகலாம், இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து இங்க பக்தி குறைச்சலா? தமிழ்நாட்டுக்கு ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் என்ன போறாரு, இது ஆன்மீக பூமி தமிழ்நாடு. தமிழ்நாடு கேட்பாங்க, அயோத்தி அவ்வளவு பெரிய ஊரு, வேற இடத்துல போய் கோயில் கட்ட வேண்டியதானே, அந்த இடத்துல தான் கட்டணுமான்னு கேட்பாங்க. சரி, நீதிமன்ற உத்தரவு வாங்கி தானே கட்டியிருக்காங்க. சரி சூர்யா பதில் சொல்லி. நீதிமன்றத்துக்கு அதுக்கு கீழே வந்து கோயில் இருந்துன்னு ப்ரூஃப்ஸ் இல்ல. சரி ஓகே, சூர்யா பதில் சொல்லிட்டு. பிஜேபி வளர்ந்திருக்கா வளரலையான்னு சொல்றாரு. நீங்க கேட்டது பொதுப்படையான கேள்வி, முழு பதில் பிஜேபி வச்சு சொல்லிட்டாரு. அதுல இருந்தே பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். இன்னொன்னு சொல்றாரு, பிஜேபி இருந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிச்சதே இல்லைன்னு. 1998, 99 2 பொது தேர்தல்களிலும் காங்கிரஸ் அங்கம் வகித்த கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி அங்கமாக இருந்த கூட்டணிகள் ஜெயிக்க வரலாறும் இங்க இருக்கு. 2014 அப்புறம் அரசியல பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, 2014 ஏற்படாத தாக்கம் 2024 ஏற்படுதா? 2014 தாக்கம் இல்லாமலா திமுக கூட்டணியோட அதிக இடங்களை வாங்கணும்? 2 MP சீட்டு நாங்க வாங்கினோம்ல, அதிமுக 37 ஜெயிச்சாங்கல்ல, திமுக ஒரு இடம் கூட ஜெயிக்கலையே. அதனால இப்போ மோடி அவர்களுடைய தாக்கம் இருக்கா, அண்ணாமலை தாக்கம் இருக்கான்னு கேட்கிறாரு. அவர் தலைவராகி 4 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்தது, அதுவும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்லாம். தேர்தலே வராம எப்படி தாக்கத்தை ப்ரூவ் பண்ண முடியும்? இப்ப தேர்தல் இல்லாம கருத்து கணிப்புகள் தான் ப்ரூவ் பண்ண முடியும். 10 கருத்து கணிப்புகள் வந்துருச்சு. இல்ல, அந்த தாக்கத்தை தான் அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்த கூட்டணியில இருந்து கட்சிகள் போனதுக்கு அப்புறம் அது எப்படி நீங்க தாக்கத்தினுடைய தொடக்க புள்ளியை பார்க்க முடியும்னு கூட்டணி போவே இல்லைங்க. இப்போ ஒரே கூட்டணியா இருந்தது, 2ஆக பிளவுபட்டு விட்டது. அவங்களோடயும் இருந்திருக்காங்க, எங்களோடயும் இருந்திருக்காங்க. இப்போ எங்க போறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க என்னமோ அவங்க இல்லைன்றதுனால எந்த தேர்தல் பணியும் செய்யாத மாதிரியும், எங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்கான்னு இவர் கேட்கிறாரு. வந்தாருன்னா கூப்பிட்டு போற ஒரு தொகுதியிலும் எவ்வளவு பேர் விருப்பப்படுறாங்க, எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்கன்னு நான் தான் திரும்பவும் சொல்றேனே. இவர் சொல்றது ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன், ப்ரூவ் ஆகாத வரைக்கும் அன்டெஸ்டட் தான், ஆளாளுக்கு 1000 விஷயங்கள் பேசலாம். இப்போ நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன், இவ்வளவு கருத்து கணிப்புகள் 10-12 கருத்து கணிப்புகள் வந்துருச்சு. இதே கருத்து கணிப்புகள் 14ல பிஜேபியோட வாக்கு சதவீதம் எவ்வளவு சொல்லுச்சு, 19ல எவ்வளவு சொல்லுச்சு, கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமாக வாக்கு கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புல கூட போன டைம் இவ்வளவு வரல. இப்ப இவ்வளவு வந்திருக்குன்னா அது 1 சொல்லியிருந்தா பரவாயில்ல, 2 சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லாமே யூனிஃபார்மா ஒரு 15% இருந்து 22 ஹையஸ்டா ஒருத்தங்க கொடுத்திருக்காங்கன்னா நாங்களும் அது ரிசல்ட்லாம் சொல்ல, கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. தேர்தலில் பார்க்கலாம். நான் தான் சொல்றேனே, இவர் சொல்லக்கூடிய திருவண்ணாமலை ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், அங்கேயும் எங்க ஆட்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தோற்று போனாலும் 2வது இடம் வந்தாலும் 3வது இடம் வந்தாலும் இன்று போடக்கூடிய அடித்தளத்தை வைத்து அடுத்து ஆட்சிக்கு வருவார்கள். கடைசியா ஒரே ஒரு கேள்வி,
37 வருஷம் ஆண்ட கட்சி 47 வருஷம் ஆண்ட கட்சி அவங்களோட இவங்க பெருசாயிடுவாங்களான்னு கேக்குறாங்க. 2011 மேற்கு வங்கத்துல 35 ஆண்டு காலம் ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது, 60 சீட்டு ஜெயிச்சது. இருங்க அதே 2021 ஆண்டு தேர்தல்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல. அதனால 10 வருடங்கள்ல கட்சிகள் அழிந்த வரலாறையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது, 5 வருடங்கள்ல ஆட்சிக்கு வந்த வரலாறையும் பார்த்திருக்கிறது. அதனால யாரையுமே குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்றது